ப்ரோ பிரதீப் ப்ரோ வணக்கம். வணக்கம். டிவிகே சார்பாக டிவிகே விஷயத்தை பற்றியும் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போது ரீசெண்டாக டிவிகே சார்பாக 234 தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வேட்பாளர் வந்து நிப்பாட்டிட்டார். அந்த வேட்பாளரில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து 2 தொகுதியில் விஜய் அவர்களே வந்து நிற்க போகிறாரு. இந்த 2 தொகுதியில் என்னென்னா, இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல சாட்டை துறைமுகன் வந்து ஒரு வார்த்தை வந்து விட்டார். விஜய் அவர்கள் வந்து எங்கே நிற்கிறாரோ நானும் அங்கே வந்து நிற்பேன், இல்லைனா சேர் போட்டு உட்காருவேன், இல்லை பருப்பேன், இல்லைனா உருளுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எங்கே நிற்க போகிறான்னு தெரில. ஒன்று பெரம்பூரில் நிற்கணும், இல்லை வந்து திருச்சியில் நிற்கணும். ஆனால் நிற்கலாம் மாட்டார். அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் வந்து நிற்க மாட்டார் அப்படின்றதான். அவருடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகணும். விஜயை பற்றி பேசினா யூடியூப் சேனல்ஸ் வந்து வருவாய் வரும். அந்த வருவாய் மூலயமா வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து டைவர்ட் பண்ணணும், மூளை செலவு செய்யணும், அவரும் ஜெயிக்கணும், இல்லைனா வந்து மற்றவங்கள ஜெயிக்க வைக்கணும். அந்த விஷயத்தில் என்னென்னா, நானும் ஜெயிக்க மாட்டேன், மற்றவங்களும் ஜெயிக்க வைக்க மாட்டேன்ற விஷயத்தில் வந்து ஆணித்தனமாக அப்படின்றது இருக்காங்க. மேற்கொண்டு இதில் வந்து சீமான் அவர்கள் வேறு ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார். என்னென்னா, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டில் இருக்கிற அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகளும் சரி, இல்லை புதுசாக வந்திருக்கிற கட்சி விஜய் அவர்களுடைய கட்சி வந்து மக்களுடைய வரிப்பணங்கள் மூலயமா இலவச திட்டங்கள் அப்படின்றத வந்து அறிவித்தாங்க. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கோங்க, அந்த இலவசத்தை வாங்கிக்கோங்க, இந்த இலவசத்தை வாங்கிக்கோங்க, புல்லை கூட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, புல்லையை வந்து இலவசமாக கொடுத்தா வந்து வாங்கிப்பீங்களா, இல்லை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவருடைய பின்னடைவுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம். அவர் வந்து தமிழ் தேசம் பேசுகிறாரு, அவர் வந்து ஆளும் கட்சியை வந்து எதிர்த்து பேசுகிறாரு, மக்களுக்கான சப்போர்ட்டிவை வந்து பேசுகிறாரு, விவசாயத்துக்கான சப்போர்ட்டிவை பேசுகிறாரு. அப்படின்னா அந்த பாயிண்டில் ஆணித்தனமாக இருந்து அதை எடுத்துக்கிட்டே போகணும். அப்போ தான் அவருடைய அரசியலையும் வளர்ச்சி காண முடியும், அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களையும் வந்து வளர்ச்சி அடைய வச்சு என்னென்னு சொல்கிறது, செயல்பாட்டில் வந்து கொண்டு வர முடியும். அந்த ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டுட்டே இருக்கார், மைண்ட் டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வரணும்னா, புதுசாக ஆரம்பித்த கட்சி டிவிகேலேருந்து அவர் விஜய் அவருடைய தொண்டர்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவருடைய கட்சி தொண்டர்களையும் வந்து ஜூலியெல்லாம் வந்து தேவையில்லாமல் நடுவில் இன்ட்ராப் பண்ணிலாம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது இன்ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் பொண்ணு வந்து இன்ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போஸ் வெங்கட் அவர்கள் வந்து இன்ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை இன்ட்ராப் பண்ணிட்டு, ஆனால் அவங்களாம் யாருமே டைவர்ட் ஆகி இவங்களை நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்போம், இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க டைவர்ட்டே ஆகலை. அந்த ஒரு விஷயத்தில் ஆணித்தனமாக ஒன்று இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆளும் கட்சி டிஎம்கேவை தான் நாங்கள் எதிர்க்கிறோம், எங்களுடைய அரசியல் எதிரி இவங்க, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆணித்தனமாக கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றின தேவையில்லாத விஷயங்கள், விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் விஷயம், விஜய் அவர்களுடைய திரிஷா விஜய் சம்மந்தப்பட்டமான விஷயம், விஜய் அவர்களுடைய பையன் சம்மந்தப்பட்டமான விஷயம், குடும்ப சம்மந்தப்பட்டமான விஷயம், ஆமாம் லேடிஸு, அப்புறம் கரூர் சம்மந்தப்பட்டமான விஷயம், இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் வேறு யாருக்குமே நடந்திருக்காது, நடக்கவும் கூடாது. அது என்னுடைய விஷயம். இதுக்கு முன்னாடி யாருக்குமே நடக்கலை. விஜய் அவர்கள் வந்து நடந்தது கரூர் இன்சிடெண்ட்டில் 2 குழந்தை இருந்தது. அப்படியும் இல்லாமல் கரெக்டான ஒரு விஷயத்தில் அவங்களுடைய அரசியல் எண்ணமோ அதில் தெளிவாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நான் ஏன் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற வீம்பில் இருந்தால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்றதை நினைக்கிறேன். அந்த இவர் பொன்ராஜ் இது இன்னொரு விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, போஸ் வெங்கட், சத்யராஜ் பொண்ணு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் சொன்னீங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க, எல்லாரும் மக்கள் எதிர்பார்த்தாங்க, சீட்டு கொடுப்பாங்க, சரியான ஒரு பல்பாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஆரம்பத்தில் என்னுடைய பர்சனலான ஒரு கணிப்பு, நான் எதிர்பார்த்ததா இவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்காது அப்படின்றது. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து தெரியாது, 234 தொகுதியில் 234 கேண்டிடேட் தான் போய்ட்டு மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றது. ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ 2000க்கு மேலே வந்து இங்கே யார் வேணாலும் மனு தாக்கல் அப்படின்றது பண்ணுவாங்க. ஒரு கட்சியில் சேர்ந்தே சொல்கிறேன். அதில் கட்சியில் சீட்டு கொடுக்குறது அப்படின்னு அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும். சத்யராஜ் அவங்களுடைய பொண்ணும் சரி, இல்லை போஸ் வெங்கட் அவங்களும் சரி, இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு அரசியல் தான் பேசிட்டு இருந்தாங்க. அரசியல் கூட சொல்ல முடியாது, ஒரு காமெடி தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன காமெடினா, விஜய் அவர்களை வந்து வசப்பாடுறது, தேவையில்லாமல் வந்து நடிகன்னு, தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் கொள்கை இல்லை, தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது அரசியலில் வந்து கரைச்சி குடிச்சிட்டு வந்தேன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்களா? கிடையாது. அதே மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப
மெச்சூர்ட் அப்படின்றது எங்கேயா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்களா? கிடையாது. இல்லை சினிமாவில் வந்து விஜய் அவங்கள வந்து பீட் பண்ண ஆளுங்களா இவங்களாம்? ஒன்றுமே கிடையாது. ஏன் சத்யராஜ் அவர்கள் கூட வந்து விஜய் அவர்கள் வந்து பீட் பண்ணவே முடியாது, அவருடைய பையன் கூட பீட் பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சத்யராஜ் வீட்டிலே கரைச்சி குடித்த ஆல்ரெடி வந்து சத்யராஜ் அவர்கள் புலம்புன ஒரு விஜய் ஃபேன் அப்படின்றது அவங்க வீட்டில் அப்படின்றது இருக்காங்க. இப்போ என்னென்னா வீட்டுக்கு திரும்பி வந்து வடிவேல் காமெடி தான் ஒன்று இருக்குது. பேச்சாடா பேசின பேச்சு, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நாங்களே மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் விவேக் அவர்கள் படுத்துக்கிட்டு இருப்பாங்களா, அதே மாதிரி தான் ஒரே வீட்டில் சிபி சத்யராஜ் பக்கத்தில் அவங்களுடைய அக்கா வந்து இந்த மாதிரி உருண்டு பிறண்டுட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அவங்க ரிவர்ஸ் கியர் எடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நோக்கி அவங்க வந்து போயிடுவாங்க இனிமேட்டு. அவ்வளோதான். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். சரி, கிடைக்கல அப்படின்றது இப்போ அஃபிஷியலாக அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, சீட்டு கிடைக்கல அப்படின்னா இவங்களாம் யாருக்காக வந்திருக்காங்க? மக்களுக்காக தானே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. மக்கள் பணியை வந்து பண்ண வேண்டியதானே. மக்கள் பணியை பண்ணாமல் மறுபடியும் அவங்க வந்து பாருங்கள், 2 பேருமே ரிவர்ஸ் கியர் எடுத்துகிட்டு அவங்க வேலையை வந்து பார்க்க போகிறாங்க. இப்போது விமர்சனம் என்ன பண்ணாங்க? விஜயை தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து நடிக்க போயிடுவார். ஆனால் யாரெல்லாம் விஜய் மேலே விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து ரிவர்ஸ் கியர் எடுத்து போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், விஜய் வந்து நடிகர் அப்படின்னா டிஎம்கேயில் முக்கியமான ஒரு நபரும் வந்து நடிகர் தான், துணை முதலமைச்சர். போகிற போக பார்த்தா அவர் வந்து நடிக்க போயிடுவார் போல இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ அவங்க போஸ் வெங்கடா இருக்கட்டும், சத்யராஜ் பொண்ணு, அப்புறம் வைஷ்ணவி, நிறைய பேர்த்த வச்சு ட்ரை பண்ணாங்க. அவங்களோட இதை எடுப்படலைங்கிறதுனால இப்போ ஜூலி, பொன்ராஜி, டிஎம்கேல ஒரு பொன்ராஜின்னு ஒருத்தர், அவர் ஆமாம் பார்க்குறீங்க, இவங்களை வச்சு ட்ரை பண்ணுறாங்களோ ஒரு வேலை? அது வந்து ஒரு அட்டம்ப்ட். அந்த அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. விஜய் மேலே வைக்கக்கூடிய அட்டம்ப்ட்கள் வந்து நிறைய அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதில் இன்னொரு அட்டம்ப்ட் தான் வந்து அடுத்த பாயிண்ட்டு, ஜூலி அப்புறமும் பொன்ராஜ் அவங்களும். இதில் வந்து பொன்ராஜ் வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற பெண்களை வந்து கேவலப்படுத்தி பேசுனா கட்சியில் இருக்கிற, ஏன்னா அவங்களுடைய பெரும்பாலான செட் ஆஃப் அட்ராக்டிவான விஷயமே பெண்கள் ஓட்டாக தான் இருக்குது டிவிக்கேல. ஸோ அதை பற்றி நம்ம பேசினா டைவெர்ட் ஆகி எங்கேயாவது போய் ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, இவங்க வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. விஜய் அவர்களோட வந்து போய் கேஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து சைலண்ட்டாக போய் கேஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த கேஸ் மூலயமா வந்து மறுபடியும் வந்து நம்ம வாய்க்கா தகராறு பண்ணி நம்ம வந்து டைவெர்ட்டை நான் பிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பொன்ராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து எடுபடாது, அதுவும் ஃபெயிலியராக தான் போய் நிற்கும். இன்னொரு விஷயம், ஜூலி அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்து காலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் ஷோலேயே வந்து அவங்களுக்குலாம் முதல்ல ஓவியா கூட போட்டி போட்டு அவங்களால வந்து ஜெயிக்க முடியல. பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் கூட வந்து போட்டு ஜெயிக்க முடியல. அவங்களோட லட்சணம் என்ன அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னுமே சொல்லணுன்னா பிக் பாஸ் ஷோவோட என்னன்னு சொல்கிறது, பேர் கெட்டு போனதே ஜூலினால தான். ஏன்னா அவங்களுடைய மீம்ஸ் கண்டென்ட்டு, அவங்க ப்ளே பண்ண விஷயம் அப்படி அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது நிறைய பேருக்கு ஜென்சி கிட்ஸுக்கு அப்படின்றது தெரியாது. ஜூலி வந்து பிக் பாஸ் ஷோவில் பண்ண குருமா வேலை மூலயமா பரணி அவர்கள் அதில் ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பொது இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து பசக்குன்னு போய் காலில் விழுந்தார். பரணி அவர்களுக்கே போய் காலில் விழுந்தார்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் விஜய், இதில் வேறு பெரம்பூர் தொகுதி இதில் அண்ணே நீ எங்கே நிற்கிறியோ சொல்லுண்ணே, நான் அங்கே வந்து நிற்கலாம் வேணாமா, நீ சேர் போட்டு கூட உட்காந்துக்க, புரண்டுக்க, இல்லை சோஃபா போட்டு கூட வந்து பிரச்சாரம் பண்ணிக்க. அங்கெல்லாம் வந்து பேச்சு எடுபடாது. கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றது. இது வந்து சும்மா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, பந்தாக்காக இது என்னோடய 3வது புருஷன், நீங்கள் 3வது புருஷன் என்ன 30வது புருஷன் கூட வச்சுக்கோங்க, அது உங்களுடைய பர்சனல். அந்த மாதிரி தரங்கட்டு இழிவாக வந்து பேசக்கூடிய இடத்துல வந்து விஜய் அவர்களும் அவருடைய தொண்டர் அவர்களும் வந்து இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களுடைய பர்சன். அதே மாதிரி அந்த 3வது புருஷன் 4வது புருஷன் அப்படின்றது நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசணுன்றலாம் அவசியமே கிடையாது. பேச வேண்டிய விஷயத்த உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தால், இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி துண்டாக வெட்டி கொன்று போட்டாங்க, அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். அதுக்கு முன்னாடி பெண்கள் விஷயத்தில், பாலியல் வன்கொடுமை விஷயத்தெல்லாம் வந்து நிறையவே வந்து போயிட்டு இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். ட்ரக்ஸு விஷயம் மூலயமா இங்கே நிறையவே வந்து ரொம்ப மோசமாக வந்து சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கும். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்கள், ஏன் உங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. கிட்னி திருட்டு, அது எப்படி அதை பற்றி பேசுவாங்க? ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, அவங்களுக்கே அதில் முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த வகையில் அப்படின்றது தெரியல. இன்னும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். நாங்கள் இன்னுமே வந்து, ஏன்னா நிறைய ஆக்ஷன் மூவிலாம் பார்த்துட்டு எங்களோட மைண்ட்லாம் டைவர்ட் ஆகிருக்கும். உங்களோட காமெடி வீடியோலாம் நிறையா பார்த்துட்டு நாங்கள் இன்னுமே சிரிக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் காமெடி வீடியோக்கெல்லாம் நிறையா வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் ஜூலி அவர்களுக்கு.
ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் டிவிக்கு மீட்டிங் போயிருக்கேன் திருச்சி. நிறைய பேர் சொன்ன வார்த்தை வந்து நானும் இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் ஓட்டு போட்டேங்க. டிஎம்கேன்னு பேசும்போது ஆப்போசிட் கட்சியிலேருந்து பிரியுன்னு பார்த்தா அதே டிஎம்கேவிலேருந்து நிறைய பிரிஞ்சு வந்து சேர்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிராக்கல் தானே தலைங்க? ஆமாம், இது ரொம்பவே ஒரு மிராக்கல். இந்த மிராக்கல் மூலயமா என்னென்னா இப்போ நான் இன்டர்வியூ எடுத்தேன், எல்லாருமே டிஎம்கேக்கு தான் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டேன். ஆமாம். ஏன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டதுக்கு விஷயமா என்னென்னா நிறைய விஷயங்கள் டிஎம்கே வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்ல விடாமல் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது இப்போ எல்லாமே வந்து முழிச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் எங்கேயோ படித்ததில் எனக்கு பிடிச்சதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும் வரை, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவரை வந்து வீழ்த்தவே முடியலையா, எம்ஜிஆர் அவர்களை தோக்கடிக்கவும் முடியலையா. அதாவது யாருனாலனா டிஎம்கேனால. இதை வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட கல்யாண சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா, அதாவது அவருடைய யூஸ் பண்ணுற சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்ற ஒரு ஐடியாவை யார் கொடுக்குறா அப்படின்றது தெரில. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவங்க பண்ணது என்ன தெரியுமா? டிஎம்கே சைடில் சன் டிவியில் விஜய் படத்தை ஒழிச்சு வச்சுட்டா, போடாமல் இருந்துட்டா எல்லாமே வந்து ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி, பாட்டை வந்து போடாமல் இருந்துட்டா எல்லாமே ஒழிஞ்சிரும் அப்படின்ட்டு. இது ரெண்டையும் கடைப்பிடிச்சவங்க சன் நியூஸில் விஜய் பற்றி பேசாமல் இருந்திருக்கணும். அந்த அறிவுத்தனமான ஒரு விஷயம். சின்ன குழந்தை என்கிட்ட வந்து ஒரு 11 வயசு படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுங்க பசங்க, 7th 8th படிக்கிற பொண்ணுங்க பசங்க, சின்ன குழந்தைங்க வந்து என்கிட்ட பர்சனலாக வந்து கேட்குறாங்க, அண்ணா விஜய் படத்தை வந்து சன் டிவியில் போடவே மாட்டாங்கண்ணா, யாருன்னா இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் கொடுக்குறது அப்படின்றது உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. ஜென்சி கிட்ஸ் மூலிமா ஆமாம், வேறு டிவிலையும் அதுதான் சொல்கிறேனே, மாப்பிள்ளை சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா அப்படின்றது இந்த டெக்னாலஜி யார் கொடுத்தான்னு தெரியல. இப்போலாம் வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறையா நினச்சதை வந்து பார்த்துக்கலாம், யாருக்கு பிடிக்குதோ யார் பிடிக்கல அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் நம்ம மொபைல்லே. இப்போது உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து விஜய் மேலே வன்மம் அப்படின்னா, நான் பர்சனலாக ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா, சன் டிவியில் விஜய் அவரோட ஃப்ளாப் மூவிஸை போட்டுட்டு போங்களேன், கலாச்சிட்டு போகிறாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா கூட இல்லை. விஜய் அவரோட ஃப்ளாப் மூவிஸ் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்டே இருக்குது, சுறா மூவிலாம் இருக்குது. அந்த படத்தையே நீங்கள் எடுத்து போட்டால் கூட இவங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க போல். அந்த படத்தை கூட சும்மா உட்காந்து பார்க்கறதுக்கு ஏன்னா கூட்டம் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா அவருடைய கேட்டை வந்து ஒரு 4000 பேர் 2000 பேர் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் வீட்டை விட்டு வெளியில் வருவார், சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வருவார் அப்படின்ற இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயங்கள் மூலயமா தான் டிஎம்கேனா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டிஎம்கேல 234 கேண்டிடேட்டில் கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 200 கேண்டிடேட்னு வச்சுப்பாங்களே பக்கா டிஎம்கே கேண்டிடேட்டு. இந்த டிஎம்கே கேண்டிடேட்டில் ஒரு 20 பேராவது நல்ல அரசியல் பேசக்கூடியவங்க, நல்லா வந்து தெளிவாக வந்து பேசக்கூடியவங்க, பொதுமக்களுக்கு பாடுபட்டு உழைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமலாம் இல்லை. அவ்வளோ வன்மம் எனக்கு வந்து டிஎம்கே மேலேயும் கிடையாது, டிவிகே சைட்லேயும் வந்து அவங்களும் வந்து அவ்வளோ வன்மத்தெல்லாம் கொட்டலை. மக்களோட பிரச்சனை தான் எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அறிவாளிங்களை, இந்த உண்மையிலே மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களை நீங்கள் மறைச்சி வச்சு ஒழிச்சு வச்சு நீங்கள் அவங்களெல்லாம் கீழே டாமினேட் பண்ணி நீங்கள் தள்ளி விடுறதுனால தான் டிஎம்கே வந்து நிறைய பேர் வந்து வெறுக்கிறாங்க. உண்மையாக சொல்லலாம், எனக்கு பர்சனலாக வந்து பிடிஆர் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்பீச் வந்து டிஎம்கே ஆட்சி பிடிச்சி ஆரம்ப கட்டத்தை ஒரு 2 வருஷத்துக்கு அவருடைய ஸ்பீச்லாம் வந்து டெலிகாஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தனியாக இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை எங்கேயுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண விடலை. அவருக்கு வந்து பேச்சு முன்னுரிமை கொடுத்து வந்து யூடியூப் சேனல்ஸு இல்லை நியூஸ் சேனல்ஸ் அவங்களாம் வந்து அவரை நோக்கி வந்து படையெடுக்க வந்து விடலை. ஸோ நிறைய பேருக்கே வந்து இங்கே சீட்டு கொடுக்குற விஷயத்தில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், டிஎம்கே கட்சியில் இது வந்து ஏடிஎம்கே கட்சி கூட பண்ணல, வேறு எந்த கட்சியுமே பண்ணல. டிஎம்கே கட்சி வந்து சமத்துவம், சமூக நீதி, முக்கியமாக வந்து கடவுள் மறுப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சைடு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதி ஒழிப்புலாம் டிஎம்கே சைடு தான் சொல்லுவாங்க, மத ஒழிப்புலாம் டிஎம்கே சைடு தான் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா முற்போக்கு விஷயங்கள்லாம் வந்து டிஎம்கே சைடு தான் சொல்லுவாங்க. அவங்களே வந்து இந்த வாட்டி கடைப்பிடிக்கல. ஏன்னா சின்ன குழந்தை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க, 23 கட்சி கூட கூட்டணி வச்சதில் 13 கட்சிகள் வந்து ஜாதி கட்சிகள். இது எல்லாமே சின்ன குழந்தைங்க வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இது வந்து பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. சில பேர் வந்து இன்னுமே டிஎம்கே சைட்லேருந்து ஜாதிகள் அப்படின்றது ஜாதி சட்டிகள் இருந்தால் வளருதுன்னு சொல்லும்போது இது வேறு யார் வேணால் சொல்லலாம், மற்றவங்களுக்கு தெரியலன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். டிஎம்கே சைட்லேருந்தே இதை வந்து சொல்லும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ஓட்டுகள் அப்படின்றது வந்து ஸ்பிட்டாக தான் செய்யும். டிஎம்கே அவருடைய ஓட்டு பரம்பரையாக போட்டவங்களும் சரி, இல்லை பல வருஷமாக போட்டவங்களும் சரி, அவங்களுமே சரி, ஃபேமிலிஸாக இருந்தாலும் சரி, டிவிகேக்கு வந்து நகர தான் செய்வாங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.